வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு ட்ரெண்ட்ல இருந்தது. அதுக்கப்புறம் மிட் டேல இன்னொரு ட்ரெண்ட், க்ளோசிங்கில வேற மாரி ஒரு ட்ரெண்ட். ஸோ, இன்னைக்கு ஒவ்வொரு நாள் ட்ரேடிங் செஷனும் ஒரு கத்தி மேல நடக்கிற மாரி தான் இன்வெஸ்டாருக்கு ஒரு போராட்டமா இருக்கு. ஸோ, இன்னியோட மார்க்கெட் வெள்ளிக்கிழமை எப்படி முடிஞ்சிருக்கு? அ வரப்போற வாரத்தில ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. அது என்னென்னன்றதையும் இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி ஃபவுண்டர் நான் நாராயணன். இதுவரைக்கும் இந்த வீடியோ நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் 0.3 0.2% டவுன். இன்னும் இந்த ஏஐ ஃபியர் வந்து ஐடி செக்டாரில் போகலை அப்படின்னு சொல்லலாம். இதில் ரொம்ப ஐஎம்எஃபோட சீஃப் இந்த இந்தியாவில் நடந்துட்டு இருக்கிற ஏஐ சம்மிட்டில் வந்து கொடுத்துருக்கிற ஒரு விஷயம்தான் புயலை கிளப்பி இருக்கு. என்னன்னா கிட்டத்தட்ட 40% ஜாப்ஸ் வேர்ல்டு வைடு வந்து இந்த ஏஐனால மிஸ் ஆக போகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பேனிக் அப்படின்னு கூட சொல்லலாம். மேபி இந்த ஏஐயோட தாக்கம் ஐடி செக்டாரை இன்னும் எந்த அளவுக்கு புரட்டி போட போகுது அப்படின்றது இப்போ வரைக்குமே அது இன்னும் ஒரு கிளியர் விஷன் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்னென்னா ட்ரம்ப், ஈரான். இந்த ட்ரம்ப் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இந்த நியூக்ளியர் டீல் ஆல்மோஸ்ட் ஒரு டெட்லைனில் க்ளோசிங் ஸ்டேஜில் இருக்குது. ஆல்மோஸ்ட் இது முடிகிற ஸ்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்கேஸ் இது முடியல அப்படின்னா, ஏன்னா வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே 2 நாள் வீக்கெண்டுன்றதுனால என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அது திங்கக்கிழமை மார்க்கெட்டை பாசிட்டிவாக டர்ன் ஆக போகுதா இல்லை நெகட்டிவாக வேறு மாதிரி மாற்ற போகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீக்கெண்ட் ரொம்ப ஒரு குரூஷியல் அப்படின்னு சொல்லலாம். க்ரூட் ஆயில் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. கோல்டு சில்வர்லேயும் ரேலி இருக்குது. பட் ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு ஒன் சைட் மார்க்கெட் கோல்டு சில்வரில் இல்லை, ஒரு பாசிட்டிவ் புஷிங் இருக்குது. பட் என்னதான் நடந்தாலும் ஓப்பன் ஆகிற இடத்துக்கு வந்து மார்க்கெட் க்ளோசிங் ஆகும்போது யூஎஸ் மார்க்கெட்டில் முடிஞ்சிடுது. ஸோ இதே தான் இந்த 2 நாளாக கோல்டு சில்வரில் நடக்குது. ஆனால் க்ரூட் ஆயில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிட்டு இருக்கு. கடந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவலில் க்ரூட் ஆயில் டர்ன் ஆயிருக்கு. டாலர் இண்டெக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகிருக்கு. யூஎஸ் ட்ரெஷரி ஈல்டு இதில் ரைஸ் ஆகிருக்கு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் அவங்க மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு சில இம்பார்ட்டன்ட் நியூஸு. இதை தாண்டி 2 நாளாக பையிங்கில் இருந்த எஃப்ஐஎஸ் நம்ம மார்க்கெட்டில் செல்லராக நேற்று டர்ன் ஆகிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 365 பாயிண்ட் கிட்ட நேற்று ஃபால் ஆகிருக்கு. கடந்த வெள்ளிக்கிழமை 300 பாயிண்ட்டுக்கு மேலே ஃபால் ஆச்சு. ஸோ தொடர்ந்து 3 நாளாக இன்க்ரீஸ் ஆன மார்க்கெட் நேத்தி அகைன் ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டலோட இறங்குச்சு. அந்த நேத்தியோட லோ கேண்டலோட லோவை இன்னைக்கு பிரேக் பண்ணி இறங்கினாலும் பட் அங்கேருந்து ரெக்கவர் ஆகி ஒரு பாசிட்டிவ் புல்லிஷ் கேண்டல். அப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவர் ஆகி மேலே போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது டைம் டு டைம் இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் நிஃப்டிலையோ இல்லை நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற ஸ்டேஜில் தான் நம்ம மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. என்னவெல்லாம் குளோபல் இம்பேக்ட் என்னெல்லாம் நடக்க போகுதோ அதை பொறுத்து நம்ம மார்க்கெட்டோட டைரக்ஷன் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கும் ஈரானுக்குமான இந்த நியூக்ளியர் டீல் ஒன்று. ரெண்டாவது ஏஐயோட இம்பேக்ட் குளோபல் ஸ்டாக்ஸ் இறங்கினா நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயும் ஃபாலோ ஆகும் 2. ஸோ இந்த 2 விஷயம் மேஜராக இருக்குது. இதை பொறுத்து க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர் இதோட இம்பேக்டும் அடுத்தடுத்து மார்க்கெட் வரப்போகிற திங்கட்கிழமை மார்க்கெட் இம்பேக்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, இன்னைக்கு மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸில் செக்டார் என்னென்னலாம், சிஎல்எஸ்ன்ற ப்ரோக்கரேஜ் வந்து ஆட்டோ செக்டாரில் 4 வீலரில் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவும் 2 வீலரில் பஜாஜ் ஆட்டோவும் ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரிஃபர்டு பிக்காக கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஒரு ஸ்லைட் நெகட்டிவாக இருந்தாலும் பஜாஜ் ஆட்டோ இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. பவர் செக்டாருக்கு சிஎல்எஸ்ஏவோட அப்டேட்டு இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. என்டிபிசி மோர் தென் 2%, அதே மாதிரி சிஎஸ்சி 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி 3%, டாடா பவர் 2% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டுக்கான இன்வெஸ்டக்கோட அப்டேட்டு இன்றைக்கி கை கொடுக்கல, 1% கிட்ட இன்றைக்கி இறங்கியிருக்கு. லென்ஸ்கார்ட் மோதிலால் ஆஸ்வாலோட அப்டேட்டு 2% இன்றைக்கி பாசிட்டிவ். இன்னொரு விஷயம் என்னென்னா ரிலையன்ஸில் 2 நியூஸ். ஒன்று, ஆயில் ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கிறது ரிலையன்ஸுக்கு நெகட்டிவ். பட் மார்கன் ஸ்டான்லியோட அப்டேட், அதாவது கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபா இந்த ஏஐ சம்மிட்டில் ரிலையன்ஸோட ப்ரொஜெக்ஷன் 2030க்குள்ளே கொடுத்துருக்கிறது. ரிலையன்ஸோட டார்கெட் வந்து நியர்லி 18% இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு மார்கன் ஸ்டான்லி கொடுத்துருக்கிறது. ரிலையன்ஸ் இன்னைக்கு நியர்லி 1%, அதாவது 0.7% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சிஸ்கோவோட பார்ட்னர்ஷிப் டிசிஎஸ் இன்னைக்கு ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ். முக்கியமாக சொல்லணும்னா இன்னைக்கு ஓப்பனிங்கில் ஒரு பெரிய கேப் டவுன் எல்லா ஐடி ஸ்டாக்ஸ்லையும் இருந்தது. பட் ஆனால் டிசிஎஸ் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி பாசிட்டிவாக இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் மட்டுமே சொல்லலாம். எஸ்சிஎல் டெக்னாலஜியும் நெக்ஸ்ட் ஜென் மாடல் ஏஐ வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் இந்த ஸ்டாக் 1% கிட்ட இறங்கியிருக்கு.
இன்னைக்கு சில்வர் 2% பாசிட்டிவ், கோல்டு நியர்லி 0.5% பாசிட்டிவ். மேபி இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு ரேலியோட க்ளோஸ் ஆனால் நாளைக்கு மெட்டல் ஸ்டாக்ஸில் ஒரு பவுன்ஸ் பேக், அதாவது மண்டே மெட்டல் ஸ்டாக்ஸில் ஒரு பவுன்ஸ் பேக் நம்ம எதிர்பார்க்கலாம். க்ரூட் ஆயில் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது. பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், ஐஓசி இந்த ஸ்டாக்ஸ் தான் தொடர்ந்து 2வது நாளாக இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. பட் இன்னொரு பக்கம் ஓஎன்ஜிசி கடந்த 2 நாளாகவே ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி. இன்னைக்கு ரிசல்ட்டோட இம்பேக்டில் இருந்த ஒரு ஸ்டாக் அப்படின்னா ஏபிபிஏ சொல்லலாம். கிட்டத்தட்ட 10%க்கு நியரில் இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக்கு மேனேஜ்மெண்ட் மீட்டிங் கான்கால் அப்டேட் பண்ணாங்க. அதில் இவங்க கொடுத்த ஒரு சில விஷயந்தான் 9% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆன அந்த ஸ்டாக்கு சடனாக கண்டினியூஸாக இறங்கி 5%ல் முடிஞ்சிருக்கு பாசிட்டிவாக. இந்த டீட்டெயில் நான் மார்க்கெட் ஹவர்ஸில் நான் டெலிகிராம் குரூப்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். மேனேஜ்மெண்ட் கான்காலில் இவங்க என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க, அது மார்க்கெட் எதிர்பார்த்ததை விட குறைவாக இருந்தது தான் 10% இன்க்ரீஸ் ஆன ஏபிபி இறங்கினதுக்கு ஒரு காரணமாக பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக் நோவார்டிஸ் இந்தியா இன்றைக்கி 20% அப்பர் ஃபீஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் என்னென்னா இந்த ஸ்டாக் வந்து நோவார்டிஸ் ஏஜின்ற பேரண்ட் கம்பெனி இந்தியாவோட பிஸ்னஸை செல் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்தது. நோவார்டிஸ் இன்னைக்கு 20% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது. அடுத்தது பிஎஸ்சி லிமிடெட். மார்க்கெட் ஷேர் லூஸ் பண்ணியிருக்கிறது. இன்னைக்கு மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகியும் பிஎஸ்சி லிமிடெட் ஒரு ஸ்லைட் டவுன் ட்ரெண்டில் தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. வீக்னஸ் இருந்தது. ஜைடஸ் லைஃப் 0 அப்சர்வேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க யூஎஸ்எஃப்டிஏல. பட் இன்னைக்கு இந்த ஸ்டாக் நியூட்ரலாக க்ளோஸ் ஆகிருக்கு. டாடா கம்யூனிகேஷன், அதாவது இந்த ஏஐ சம்மிட்டில் ரொம்ப ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான கேபிள் இம்பேக்ட் தான். ஸோ இந்த சப்சி கேபிள் இம்பேக்ட் அமெரிக்கா டு இந்தியாவுக்கான இந்த நியூஸு டாடா கம்யூனிகேஷனுக்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இன்றைக்கி நியர்லி 2% கிட்ட பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக் வரப்போகிற வாரத்தில் டாடா கம்யூனிகேஷன் மட்டும் இல்லை, இஐ சம்மிட்டில் என்னென்ன பார்ட்னர்ஷிப் டீல் சைன் பண்ணியிருக்கிற கம்பெனிஸ் நேற்று நான் போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டில் கொடுத்துருந்தேன். அந்த கம்பெனிஸ் வரப்போகிற வாரம் நம்ம வாட்ச் பண்ணலாம். யூஎஸ்க்கும் இந்த ஈரானுக்குமான இந்த நியூக்ளியர் டீல் முடிஞ்சால் ஐடி ஸ்டாக்ஸில் வரப்போகிற மண்டே மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பயோகான் நம்ம மண்டே நம்ம கவனிக்கலாம். ஏன்னா அவங்களோட ஃப்யூச்சர் ஃபோர்காஸ்ட் கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பயோகான் நம்ம கவனிக்கலாம். அடுத்த ஒரு மோசமான ஸ்டாக்கு ஆல் டைம் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி ஓலா எலக்ட்ரிக். ரொம்ப ஒரு மோசமான இன்றைக்கி நியர்லி இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 6% கிட்ட இறங்கியிருக்கு. ரொம்ப வேகமாக பிரான்ச்சஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இருந்த ஓலா எலக்ட்ரிக் இப்போ 500 பிரான்ச் வரைக்கும் குறைக்கிறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருந்தது, அதாவது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் வைஸ் எந்தெந்த இண்டெக்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருந்தது. நிஃப்டியில் 15 ஸ்டாக் நெகட்டிவாக இருந்தது, 36 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. ஹிண்டால்கோ, என்டிபிசி, எல்என்டி, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி 1 to 3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. குவாலிட்டி வால்ஸ் இன்றைக்கி 3% கிட்ட இறங்கியிருக்கு. எட்டர்னல், இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா இந்த ஸ்டாக்ஸ். அதே போல் சிமெண்ட் ஸ்டாக்ஸில் வீக்னஸ் இருந்தது. கிராசிம் வந்து இன்றைக்கி இறங்கியிருந்தது. இண்டெக்ஸில் பார்க்கும்போது பிராட் மார்க்கெட் அண்ட் செக்டார். பிராட் மார்க்கெட்ஸில் இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸுமே இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்லைட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 61 ஸ்டாக் இதில் நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. 38 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவ். இதில் நியூஜென் சாஃப்ட்வேர் 11%க்கு மேலே ஃபால் ஆகிருக்கு. நேற்று இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர். அதே போல் ஓலா எலக்ட்ரிக், ஐகேஎஸ், நியூலண்ட் லேப் இந்த ஸ்டாக்ஸோட ஃபால் இன்றைக்கி இந்த இண்டெக்ஸில் பெரிய அளவுக்கு சர்வைவ் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இன்றைக்கி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிற மிட் கேப் ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேஐ இண்டஸ்ட்ரீஸ். இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 4%. அதே போல் பவர் இந்தியா, டியூப் இன்வெஸ்ட்மெண்ட், புரோக்கரேஜோட அப்கிரேட் வந்து பாலிசி பஸார் இன்றைக்கி 3% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஐஆர்சிடிசி 3%. டிஃபென்ஸில் வந்து பிடிஎல் இன்றைக்கி பவுன்ஸ் பேக். என்னென்னா தொடர்ந்து கண்டினியூஸாக இறங்கின இந்த ஸ்டாக் இன்றைக்கி ஒரு ஷார்ட் கவரிங் இந்த ஸ்டாக்கில் டர்ன் ஆகிருக்கு. பிஎஸ்யூ பேங்க்கில் யூனியன் பேங்க், இந்தியன் பேங்க் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம் இருந்தது. மிட் கேப்பில் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அடுத்தது செக்டார் பக்கம் வரும்போது இன்றைக்கி செக்டாரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்டார் மட்டும்தான் இன்றைக்கி ஃபால் ஆகிருந்தது. அதாவது 2 செக்டார் சொல்லலாம், ஒன்று ஐடி, இன்னொன்று மீடியா. பட் இன்றைக்கி அதிகமாக இன்க்ரீஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பிஎஸ்யூ பேங்க்ஸும் மெட்டல் இண்டெக்ஸும் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம் மோர் தென் 1% இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, யூடியூப் சேனல். அதே போல் சோஷியல் மீடியாவோட லிங்க்ஸு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப் நீங்கள் இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்க. மார்க்கெட் அப்டேட்ஸ், நியூஸ் இதெல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.